Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அனைத்து துறைகளிலும் வலுவான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அழைப்பு விடுத்துள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தினமான ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்களின் கலந்துரையாடல் 2026 நிகழ்ச்சி டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இரண்டாவது நாளான நேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் பங்கேற்றார். அப்போது அவர், எனக்கும் இந்திய இளைஞர்களுக்கும் 60 ஆண்டுகள் வயது வித்தியாசம் உள்ளது. நான் சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் பிறந்தேன். எனது நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது மட்டுமே எனது ஒரே நோக்கமாக இருந்தது. எனது சிறு வயது முதல் இப்போது வரை இந்தியாவின் வளர்ச்சிக்காக உழைத்து வருகிறேன். உலகின் பல்வேறு பகுதிகளில் போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில நாடுகள் தங்களது ஆதிக்கத்தை நிலைநாட்ட போர்களை நடத்தி வருகின்றன. நாம் வலுவாக இருந்தால் நம்மை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் சுதந்திரமாக வாழலாம். ஒரு நாட்டுக்கு சிறப்பான தலைமை தேவை. இப்போது இந்தியாவுக்கு மிகச்சிறந்த தலைமை கிடைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் புதிய உச்சத்தை இந்தியா எட்டிப்பிடித்துள்ளது. இனிமேல் ஆட்டோ பைலட் முறையில் பயணித்தால் கூட வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற லட்சியத்தை நிச்சயமாக எட்ட முடியும். ஒவ்வொரு இந்திய இளைஞரும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் முன்னேறினால் இந்தியாவும் முன்னேறும். எல்லை பாதுகாப்பு, பொருளாதாரம், சமூக மேம்பாடு என அனைத்து துறைகளிலும் வலுவான இந்தியாவை உருவாக்க வேண்டும். இதற்கு இந்திய இளைஞர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து தீவிரவாத தடுப்பு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலம் கரியன் மாவட்டத்தில் பாபி என்ற இடத்தில் தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு அமெரிக்க இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் இணைந்து தீவிரவாத தடுப்பு பயிற்சியை மேற்கொள்கின்றன. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அறிக்கை, பாகிஸ்தான் இராணுவமும் அமெரிக்க இராணுவமும் இணைந்து 13வது கூட்டு பயிற்சியை இன்ஸ்பயர்டு கேம்பிட் 26 என்ற பெயரில் மேற்கொள்கின்றன. 2 வார காலம் நடைபெறும் இந்த பயிற்சியில் தீவிரவாத தடுப்பு பயிற்சியில் இரு நாட்டு படைகளும் ஈடுபடும். தீவிரவாத தடுப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் சிக்கலான தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இரு நாட்டு படையினரின் திறனை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த கூட்டு பயிற்சி மிக முக்கியமானது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. If you like the video, subscribe the channel, like, share, comment and press the bell icon.